ஜெமி பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் அட்ரஸை மாற்ற மறந்துட்டேன், எனக்கு ஓட்டு வேற இடத்துல இருக்கு, என்னுடைய வீடு வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்னதுதான், நீங்க பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா போய் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாது. வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்காம உங்களால ஃபார்ம் 8 கொடுக்க முடியாது. ஏன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேரே இல்லைன்னா நீங்க ஒரு வாக்காளரே இல்லைன்னு அர்த்தம். வாக்காளராக இருந்தால் தானே உங்களுடைய அட்ரஸை திருத்த முடியும். அதனால ஃபார்ம் 8 இந்த நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரையிலான காலகட்டத்தில் உங்களால பயன்படுத்தவும் முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா அதன் பிறகும் பயன்படுத்த முடியாது. இதுவே இந்த நவம்பர் 4 டிசம்பர் 4 காலகட்டத்துக்குள்ள நீங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஃபார்ம்ஸை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு அப்படின்னா 9 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 8, 2026 இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள ஃபார்ம் 8 கொடுத்து உங்களுடைய அட்ரஸை நீங்க திருத்திக்கலாம். நிசார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நான் புதுச்சேரியை சேர்ந்தவன், என்னுடைய மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நாங்க திருமணமாகி புதுச்சேரியில் இருக்கும். என்னுடைய மனைவி கடந்த தேர்தலில்